அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உழைக்கும் மக்களே, நான் சார்ந்திருக்கும் மக்கள் அதிகாரத்தின் சார்பாக என் பேர் ஏடி கணேசன், போடி நாயக்கனூர் மக்கள் அதிகார கழகத்தினுடைய நகர செயலாளர், மக்கள் அதிகார கழகத்தினுடைய நகர செயலாளர். அதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயமாக ஒரு 7வது மாதம் 23ஆம் ஒரு பெட்டிஷன் உணவு பாதுகாப்பு துறைக்கு கொண்டு போய் கொடுத்தோம். போடி நாயக்கனூர் நகராட்சியில் அவங்க ஆஃபீஸ் இருக்குது. அப்போ அங்கே கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இது மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னா, இந்த ஓப்பனாக வச்சு அளந்து ஊற்றுற எண்ணெய், அந்த எண்ணெய் அளந்து ஊற்றுற எண்ணெயில் என்னன்னு கேட்டால், ஒரிஜினலு நல்லெண்ணெய் வந்து 1 லிட்ரு வந்து 550 ரூபா 600 ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியாதுங்க. இவங்க 200 ரூபாய்க்கு லூஸில் ஊற்றுறாங்க. அந்த 200 ரூபாய்க்கு ஊற்றுனா அந்த எண்ணெய் எப்படிப்பட்ட எண்ணெயாக இருக்கும்? அது இந்த கழிவாயில் அவங்க அப்படி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் இன்றைக்கி தேங்காய் விலை கூடுதல். அதை வந்து அவங்க 150 ரூபாய்க்கு தேங்காய் எண்ணெய் கொடுக்குறேங்கிறாங்க. 200 ரூபாய்க்கு கீழேயே 200 ரூபாய்க்கு கூட கொடுக்குறேங்கிறாங்க. கடல் எண்ணெய் வந்து 270 ரூபா கடல் எண்ணெய் 1 லிட்ரு. அவங்க 100 ரூபா 120 ரூபாய்க்கு கடல் எண்ணெய் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விலை குறைச்சி இவங்க கொடுத்தாங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு எண்ணெயாக இருக்கும்? அந்த எண்ணெயில் எவ்வளவு கலப்படம் இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள கிராமங்கள் எல்லாம் வந்து டின்னில் கொண்டு போய் கிராமப்புற மக்களுக்கு, நகரத்தில் இருக்கிறவங்களே இதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா 600 ரூபா விற்கக்கூடிய நல்லெண்ணெயை 200 ரூபாய்க்கு கொடுக்குறாரு, இது எப்படி சாதிக்கும் அப்படின்னு அந்த நகரத்தில் இருக்க மக்களும் படித்தவங்களும் பெரிய டிகிரி வாங்கினவங்களும் இதை பற்றி சிந்திக்கலை. அப்புறம் பாமர மக்கள் அங்கே கிராமத்தில் இருக்க மக்கள்கிட்ட டின்னில் வச்சு 2 வீலரில் போய் மாட்டு வண்டியில் கொண்டு போய் இந்த எண்ணெயை ஊற்றும் போது 200 ரூபாங்கிறாரு. நானே கேட்டேன், எவ்வளோங்க நல்லெண்ணெய்னு கேட்குறேன். போன மாதம் 200 ரூபாங்க லிட்ரு நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய், சுத்தமான எள்ளெண்ணெய் அப்படிங்கிறார். இல்லைங்க 700 ரூபாய்க்கு விற்கிறது அப்படின்னா, இல்லை நாங்கள் அப்படி தான் கொடுக்குறோம் குறைஞ்ச விலைக்கு மக்களுக்குன்னு சொல்கிறார். அதுலேயும் 50 மில்லி சேர்த்து எக்ஸ்ட்ரா ஊற்றுறாரு. அந்த மக்கள் அதை வந்து பிரியப்பட்டு, ஆமாம் பரவாயில்லை நிறையா கொடுக்குறாங்க. இதனால் என்ன பாதிப்பு வரும்னு கேட்டிங்கன்னா, புற்றுநோய் வரும். மக்கள் இதை சாப்பிட்டா புற்றுநோய் வரும். இதே எண்ணெயை வாங்கி தெருவோரத்தில் இந்த கோழி கறிகளவும் பொரித்து விற்கிறாங்க. அதுக்கு அடுத்து மற்ற விஷயங்களை எல்லாமே பொரித்து பலகாரம் இதுகள்லாம் ரோட்டோரத்தில் விற்கிறாங்க. இவங்க சாராயத்தை குடிச்சு போட்டு பிராந்தியை குடிச்சிட்டு அந்த கறியை வந்து 1/4 கிலோ போடுங்க 200 போடுங்கன்னு வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த எண்ணெயை அவர் எப்போவுமே அதிலேயே போட்டு 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 கீழே கூட ஊற்ற மாட்டேங்கிறாரு. கரேன்னு பால்டாயில் மாதிரி இருக்குது அந்த எண்ணெய், அதிலே போட்டு இவங்க விற்கிறாங்க. அதை வாங்கி சாப்பிட்றதுனால இவங்களுக்கு என்ன வரும்னா, குடிகார மக்கள் இந்த ரோட்டோ கடையில் வாங்கி சாப்பிட்ற இந்த ஆயிலில் சாப்பிட்றது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். உடனே சாராயம் குடித்து இந்த கறியை சாப்பிட்டா 20 வயசு 22 வயசு 30 வயசுக்குள்ள சாகுறவங்கெல்லாம் இந்த காரணம் தான். இப்படிலாம் சாப்பிட்டு திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய காலத்தில் இப்படிலாம் ஒரு விஷயம் இல்லை. பழைய காலத்தில் இப்படிலாம் யாரும் இவ்வளவு கொடுமையாக சாகலை. 70 வயசு 80 வயசு இப்படித்தான் செத்துருக்காங்க. இப்போவும் அந்த பழைய காலத்தில் நல்லா இருக்கக்கூடியவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு நோய்களும் இல்லை, நல்லா வாழ்கிறாங்க. அதுலேயும் இந்த ஆயுள்னால இன்னொரு விஷயம் இருக்குங்க. முந்தி ஒரு 15 குழந்தைய பார்த்தாங்க அன்னைக்கு. இந்த எண்ணெயே இல்லாத சுத்தமான எண்ணெயை சாப்பிட்டவங்க. அந்த 15 குழந்தை பெற்றுக்கிற போது அந்த நாட்டுக்கோழி அடிப்பாங்க. அந்த சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றி கடை மருந்தை வாங்கி அதை கலந்து அந்த நாட்டுக்கோழியில் அந்த குழம்புல ஊற்றி நல்லெண்ணெயை ஊற்றி 100 மில்லியை கூட குடிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஆரோக்கியமே அந்த குழந்தை பெற்றவங்க 10 நாளில் எழுந்திரிச்சிடுவாங்க, நல்லபடியாக இருப்பாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி ஆயுதங்களை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு குழந்தை பிறக்க கூட வாய்ப்பு இல்லை. மலட்டுத்தன்மை ஏற்பட்டுருது. இதனால் நிறைய மலட்டுத்தன்மை இதனால் ஏற்படுதுங்க. அதனால் இந்த ஆயிலை விற்கிறதுக்கு தடை பண்ணுறதுக்கு இதுக்குன்னு தனித்துறை ஒரு மந்திரி இருக்காருங்க, உணவு பாதுகாப்பு துறை மந்திரி. அந்த மந்திரி என்ன சொல்கிறாருன்னா, எவன் எக்கேடு விட்டு நாசமாக போய் செத்து போனாலும் எனக்கு வர்றது காசு மாமூல்
மாதம் மாதம் இவ்வளோ வரணும்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இங்கே இருக்கிற அதிகாரிகள், இந்த அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி, அவர் மாதம் மாதம் கடைகளில் ஒரு மாவட்டத்தில் ஃபுல்லாக வசூல் பண்ணாருன்னா இவருக்கு தேவையான எடுத்துக்கிட்டு அவருக்கும் அனுப்பி கொடுக்குறாரு. இப்படி நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குதோ அத்தனை மாவட்ட அதிகாரிகளும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் பணத்தை வாங்கி அந்த மந்திரிக்கு அனுப்பி கொடுக்குறாங்க. அந்த மந்திரி அந்த கலப்படை எண்ணெய் வைக்கிறவனை இவர் என்ன பிடிக்க போகிறாரா? இன்றைக்கி ஊழல்தே நடந்துக்கிட்டே இருக்குது. பூராமே எங்கே பார்த்தாலும் ஊழல். அப்போ நாங்கள் சரியான ஒரு பாதுகாப்பு மக்களுக்கு தர்றேன்னா ஒரு சாதாரண உணவுப் பொருள்லேயே இவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியல. பின்ன எப்படி இவங்க மக்களை காப்பாற்ற போகிறாங்க? இதில் தானுங்க இருக்குது இன்னொரு விஷயம். இந்த ஆப்பிள், இந்த முந்திரி பழம், இந்த பல விதமான பழங்களை காயை பிடிங்கி, வாழைக்காயெல்லாம் பிடிங்கி, வாழைக்காயை முக்கால் இதில் பிடிங்கி, மாம்பழத்தெல்லாம் பிடிங்கி அதில் ஸ்ப்ரே பண்ணி அடிக்கிறான், தண்ணியை தெளிக்கிறான், விஷ தண்ணியை. அது சாயங்காலம் 4 மணி நேரத்தில் பழுத்துருதுங்க. அந்த பழத்தை சாப்பிட்டாலும் எப்படி இருக்கும்? நோய் தானே வரும், புற்றுநோய் தானே வரும். இதனால் இப்படிப்பட்ட ஒரு நோய் பரப்பக்கூடியதுக்கு இந்த அதிகாரிகளும் இந்த உணவு பாதுகாப்புத்துறை மந்திரியும் இதில் தலையிடணும். இவங்க தலையிடுறதில்லை. அப்போ இந்த நாட்டு மக்களை இவங்க எப்படி பாதுகாப்பு பண்ண போகிறாங்க, இந்த அரசு எப்படி பாதுகாப்பு பண்ண போகுதுன்னு ஒன்றுமே புரியல. அதனால் மக்கள் நம்மளாகிய நாமே தானே இந்த ஓப்பனை வச்சு விற்கிற எண்ணெய்களும் கிராமத்தில் வந்து விற்கிற எண்ணெய்களும் நம்ம வாங்கக்கூடாது. அவர்களை அடித்து விரட்டுறதுக்கு மக்கள் தான் திரண்டு வர வேண்டும். கலப்பட எண்ணெயை விற்காதுன்னு அதிகாரி விரட்ட வேண்டாம். நம்மளை மாதிரி ஒரு மக்கள் பூராமே திரண்டு நீ திருட்டுத்தனமாக விற்கிற, அதாவது பேக்கிங் பண்ணி விற்கிற எண்ணெய் லைசன்ஸ் எடுத்து விற்கிறத விற்கணும். டின்னுலேயும் இந்த இதுலையும் வச்சு விற்கக்கூடாது. டின்னுகளில் ஓப்பனாக வச்சு அளந்து ஊற்றக்கூடாது. இது சட்டமே இருக்குது. இது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கும் தெரியும், மந்திரிக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த மக்களை நாசமாக போகிறதுக்கு இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க. மக்கள் தான் இவங்கெல்லாம் விரட்டி அடிக்கணும். நாமெல்லாம் நம் பிள்ளைகளை பாதுகாப்பு பண்ண வேண்டும் என்று சொல்லி என் முறையை முடித்துக் கொள்கிறேன்.